ஒரு உண்மையை சொல்லணும், தீபாவளிக்கு இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண வரைக்கும் போயிட்டோம். நல்ல வேலை இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கல. அப்புறம் தான் தோணுச்சு எப்படியும் ஒரு மாசம் விட்டா ஓடிடியில வந்துடும் சொல்லிட்டு 2025 நான் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்னா அதுதான். ஸோ இப்போதான் படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரோஸ் பண்ணலாமா? இன்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, போனை பிடிச்சா ஸ்டைலு, அம்பர்லாவை பிடிக்கிறதுல ஸ்டைலு, எல்லா இடத்துலயும் ஸ்டைலு. அப்படி ஒரு ஸ்டைலிஷான படம் தான். 2 மணி நேரம் செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசி 5-10 நிமிஷத்துல நீங்கள் திருந்திடுவீங்க. நாங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு ஃபயர் விடணும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் படமே இல்லை. அது போல உன்னால வசியம் பண்ண கண்ணால போல என்ன வாரி பின்னி போட்டு கடி உன்னால வசியம் பண்ண கண்ணால. டியூட் மூவி இன் 30 seconds. தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. சீரியஸா சொல்லணும்னா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி தான் இருந்துச்சு. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? இந்த மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு நைனா. இந்த ஒரு தடவை நீ ஆசீர்வாதம் பண்ணு. சரி நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஹாய். திடீர்னு எங்க அப்பா இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னது உங்க அப்பா அனுப்புனாரா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆனா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படிதான் மீம்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. ஓகே, 99% ஆஃப் த வியூஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. இவன் பொண்டாட்டியான், ஆனா இவனுக்கு இவ வயித்துல வளர்ற குழந்தை வந்து வேற ஒருத்தன். அதை வந்து இவன் ரசிச்சுட்டு போனா. அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்றாங்க பாருங்கன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. இதுக்கு பேர் என்ன படம்? டியூடுன்னு வைக்கிறது போல பிரதீப் ரங்கநாதன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன், யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ, அவதா என்னவனா. இவங்க இதுல பாட்டு பாடுறது நல்லாதான் இருக்கு. ஆனா படத்துல இவங்க கேரக்டரை எந்த அளவுக்கு கேவலமா போர்ட்ரே பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல எனக்கு பிடிக்கல. நீ என்னடா பெரிய மாப்பிள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு சுத்துற? பட்டி வெட்டி சட்டை நான் கட்டாம வேற எவன் கட்டுவேன்? மணவரையில உட்கார்ந்து மகேஸ்வர் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். இந்த ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு போக, அதெல்லாம் மூக்கல எரிச்சுன்னா எனக்கு தும்மல் வரும். சைனஸ் ப்ராப்ளம், கண் எரியே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல, அப்புறம் தும்மல். அதோட வேற என்ன செய்ய? அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன். நீ தாலி கட்டினா நான் கூட்டிட்டு போயிடுவேன். படமே அப்படிதான் இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்துட்டுச்சு. அதனால நான் இவ்வளவு நாளா படம் பார்க்காம இருந்தேன். ஸோ தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய என்ன நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க இந்த டைம். லெட்ஸ் கம் டு த மியூசிக் பார்ட். ஸோ சாய் அபியங்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட் படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரே பாட்டை நிறைய வெர்ஷன்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஃபுல்லா ஒரு பிளட் தான் வந்திருக்கு. ஆனா சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. பண்றது மாமா வேலை ஒன்லைன் ஸ்டோரி பிரதீப்பின் டியூட். என்ன வாரி பின்னி போட்டு கடி உன்னால வசியம் பண்ண. பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நாசமா போயிட்டாதான். தியாகின்னு வச்சிருக்கலாம் அந்த படத்துக்கு. டியூடுன்னு வச்சதோட தியாகின்னு வச்சிருக்கலாம். படம் பேர் வந்து டியூடுன்றது பதில் பாடுன்னு படம் பேர் வச்சிருந்திருக்கலாம். லூசுக்கு மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கான். இந்த மாதிரி படத்தை எடுக்கிற அவன் டைரக்டர் அவன் கையில கிடைச்சா அவனை செருப்ப கழட்டி அடிப்பான். அவனை டைரக்டர் ஓகே, அவர் ஏதோ ஒரு எடுத்துட்டு வராரு, நியூவா எடுத்துட்டு வராரு. பட் ஆனா வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இவருக்காக வந்த அளவுக்கு இல்ல. அன்எக்ஸ்பெக்டடான டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம். ரொம்ப கேவலமான இன்ஃபர்மேஷன் ப்ரோ. ஓகே தான், இந்த காலத்துல ஜாதி அதெல்லாம் பார்க்க அப்படிலாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணும்ல. நம்ம கல்ச்சர் படம் எப்படி சொல்ல
சில சீன்ஸ் வந்து தேவையில்லாத மாதிரி இருக்கு. ப்ரோ இதை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகானா ப்ரோ? ஆக்டிங் வைஸ் ஓகே தான், பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா நிஜத்தில் நடக்கிறத படமா எடுத்துருக்காங்க. அதுதான் படம் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நிறைய பேருக்கு ஆனால் இந்த படத்தில் சொன்ன ஒரு விஷயம் பிடிக்காது, அதுக்கு அப்போசிட்டாக பேசுவாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்க, அதை நெகட்டிவ் ரிவ்யூஸ் அது வந்துட்டு இருக்கு. இந்த கல்ச்சருங்கிறத வந்து உடைக்கிறதுக்கு தான் படம். இது வந்து ரியாலிட்டி. நீ வந்து கல்ச்சருன்னு சொல்லிட்டு ஒரு பொய் அவன் வாழ்க்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக. நீ வந்து ரியாலிட்டியாக அவன் வாழ்க்கையை வாழறதை பற்றி தான் இந்த படம். செமையாக இருக்கு. சில பேருக்கு பிடிக்காதுன்றது அது வந்து அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து, அவங்க எப்படி வளர்த்துருக்காங்க, அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்றதை பொறுத்து தான். எனக்கு பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். சூப்பர் படம், செம்மையா இருந்துச்சு. இதான் உலக வரலாற்று முதல் படம், செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். இந்த டியூட் படத்துக்கு பிரதீப் ரங்கனா அடுத்து சூப்பர் ஸ்டார். அவ்வளவுதான், வாழ்த்துக்க, செம படம். அவ்வளோதான், நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கினு பஸ்ல ஏறினேன். சரக்கு அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி எப்ப நான் சாப்பிடுறதுன்னு அது தூக்கி கீழே போட்டேன். அங்க பசியில சுத்திட்டு இருந்த ஒரு தெருநாயே இந்த பிரியாணி சாப்பிட்டது. இப்ப என் வாழ்க்கையோட அனுபவத்தில இருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க ஒரு நாய் தான் கிடைக்கும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. சிரிச்சு சிரிச்சு இப்பதான் படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா, ஸோ அதனால நல்லா ரிலேட் ஆகுது எல்லா மீம்ஸும். அப்பா இவரை தான் நான் காதலிக்கிறேன், இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பனுக்கும் காதலனுக்கும் நடுவில் நீ நாயாரா? நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன். அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா 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 எனக்கு பசிக்குமா? அம்மா 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 அப்பா நான் தாயாயிட்டேனா? லவர் லவர் நீ என்ன தாடி வளர்ந்த குழந்தைக்கு தாயா இருந்துகிட்டு என் கூட டூயட் பாரியா? அடி சண்டாளி. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம், வாங்கலாம். ஒருவேளை டியூட் மூவி டைரக்டர் இந்த படத்துல இந்த சீனை பார்த்துட்டு தான் ஒருவேளை படமா எடுத்துட்டு போறோம். ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம். She after ruining my entire life. ஆனா இந்த சீன் இந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மேட்ச் என்ன டீமே தெரியாம நானே ரியாக்ட் பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணிச்சிருக்குன்னு எனக்கு இப்போ தோணுது. அதான் இந்த பாட்டுக்கு தான். படத்துல அந்த சீனோட இந்த ரீல் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ புரியல, இப்போ புரியுது. நான் டியூடு பார்த்ததுக்கப்புறம் படம் பிடிச்சதோ இல்லையோ, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு டைம் தொலைச்சிட்டிங்கன்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிங்கனாலும் சரி. ஸோ அது இருக்கும்போதே நீங்கள் கரெக்டாக இருக்க பழகிக்கோங்க. தொலைச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே இல்லை. ஆனால் சீரியஸாக இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஒரு விஷயம் கூடவே இருக்கும்போது அதோட ஒருத்தனை வந்து நம்மளுக்கு தெரியாது. போனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம நிறைய ஃபீல் பண்ணிருப்போம். டியூட் பார்ட் 4 நிஜம் சொல்றாரு. ரொம்ப பேசாத, பெரிய டைட்டானிக் கப்பல் வச்சிருக்க. இன்னொன்னு செய்ய முடியாது, ஏன்னா இத செஞ்ச கார்பெண்டர் கிட்ட இந்த மாதிரி பழகியே இல்ல தெரியுமா? இந்த மாதிரி நாங்களும் உருவாக்குவோம். உருவாக்கி கரையிலேயே ஊத்திடுறேன். தயவு செஞ்சு இன்னும் படம் யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க. இந்த வீடியோலேயே படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நான் ரியாக்ட் பண்ண இந்த ரீல்ஸ்லேயே மோஸ்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். படம் பார்த்ததோட இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து சிரிச்சு செத்துட்டேன் நான். இந்த ஓஜி இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சா இந்த ஓஜி அவரை கட்டி வச்சிடுவேன். எனக்கு தெரியும், என் புருஷன். ஒரு ஆள் இங்க இருந்தா இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்களோ. ஆனா இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து இந்த பர்டிகுலரா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரீல்ஸ் ரேட் பண்ணி ஸோ கடைசியா ஒரே ஒரு ரீல் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா, கடையை போட்டான்டா. இந்த ஏரியால பானிபூரிக்கார கடையை போட்டான்டா மாதிரி. ஸோ கைஸ், வர 28ஆம் தேதி நம்ம டிடிஎஃப் வாசனோட ஐபிஎல் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. சைடு கேப்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரீயாகவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் வந்து அந்த படத்தை ரிவ்யூ எடுத்து போடுறேன் ஒரு vlog மாதிரி சொல்லிட்டு.
ஸோ அந்த vlog வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். ஸோ நம்மள மாதிரி இருக்க ஒரு கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அவ்வளோதான் டியூட் படத்தை பற்றி இனிமேட்டுக்கு நான் எதுவும் பேச விரும்பல. நல்ல வேலை இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் பார்த்தே வெறுத்துட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்டெப்த்தாக அதுக்குள்ளலாம் போவேனா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜெய்சக்தி அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் போடுறேன்.